3 இட்லி சாப்பிட்றவங்க கூட 10 இட்லியாக சாப்பிடுவாங்க இந்த கொங்கு நாடு கோழி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், 4-5 காஷ்மீரி மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா விதை, 2 துண்டு பட்டை, 2 துண்டு ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு லவங்கம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாரில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, தண்ணி ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சுட்டு அது கூட ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, லவங்க, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அரைச்சி வச்சிருந்த விழுதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அது நல்லா ஒரு கொதி வந்தோடனே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு அது கூட கொதி வந்தோடனே இதுக்கப்புறம் கழுவி வச்சிருந்த சிக்கனை எடுத்து அது ஒழுக்குள்ள ஒன்றா சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு சிக்கனை விட்டு பொறுமையாக கிளறி விடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்தோடனே கஸ்தூரி மெத்தி தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்க, பக்காவாக இருக்கும்.